2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் விரோத திமுக கூட்டணிக்கும் மக்களால் நிராகரிக்கப்பட்ட அதிமுக பிஜேபி கூட்டணிக்கும் மக்கள் தகுந்த பாடம் புகட்டி விரட்டியடித்து தூக்கி எறிவார்கள் என்று தவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்தியில் ஆளும் பிளவுவாத பிஜேபியும் மாநிலத்தை ஆளும் ஊழல் மலிந்த திமுகவும் வெளியில்தான் கொள்கை பகையாளிகள், உள்ளுக்குள் மறைமுக உறவுக்காரர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். திமுகவை மறைமுக கூட்டாளியாக ஏற்கனவே தயார் செய்துவிட்ட நிலையில் தன்னுடைய பழைய பங்காளியான அதிமுகவை பகிரங்க கூட்டாளியாக பிஜேபி மீண்டும் கைப்பிடித்திருப்பது ஒன்றும் பெரிய ஆச்சரியமில்லை என்று அவர் கூறியுள்ளார். ஏற்கனவே 3 முறை தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு நிர்பந்த கூட்டே இப்போது ஏற்பட்டுள்ளது. திமுகவும் பிஜேபியும் எத்தகைய வேடங்களையும் பூண்டு நாடகங்களை நடத்த இயலாது. பொதுக்குழுவில் ஏற்கனவே அறிவித்ததைப் போல் 2026 தேர்தல் களமானது தமிழக வெற்றி கழகத்திற்கும் மக்கள் விரோத ஆட்சி நடத்தும் திமுகவிற்கும் இடையேதான் என்று விஜய் கூறியுள்ளார். மறைமுக கூட்டு கணக்குகளுக்கும் மக்களால் நிராகரிக்கப்பட்ட நேரடி நிர்பந்த கூட்டு கணக்குகளுக்கும் தமிழக மக்கள் வரும் சட்டமன்ற தேர்தலில் தகுந்த பாடம் புகட்டி தூக்கி எறியப் போவது உறுதி. தமிழக வெற்றி கழகத்திற்கு உயரிய மக்களாட்சி அங்கீகாரத்தை வழங்கப் போவதையும் உறுதியாக தெரிவித்துக் கொள்வதாக விஜய் அதில் கூறியுள்ளார்.